இப்போ வாங்க, இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒரு ராய்த்தா. இது ஒரு ஸ்பெஷல் ராய்த்தா. அப்படிங்க பாருங்கள் நான் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத. வெங்காயம் 3 பெரியது, ஒரு பச்சை மிளகா நறுக்கி எல்லாமே சாப் பண்ணி வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். 1 கப் தயிர் வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், உளுந்தம்பருப்பு இதை தாளிச்சுக்க போகிறோம். கொஞ்சோண்டு ஒரு 2 இந்த ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன், தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். இந்து உப்பு, உங்களுக்கு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க தேவையான அளவு. எனக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிள்ளையை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் தாளிக்கிறதுக்கு விட்டுக்குவோம். எண்ணெய் காயட்டும் நல்லா. இது நான் இப்போ வீட்டில் எப்போதும் தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை தான். எங்கள் வீட்டில் எல்லாமே செக்கு எண்ணெய் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவோம். சில நேரங்களில் தேங்காய் எண்ணெய் அவாய்ட் பண்ணிக்குவோம். நாங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டில் அப்படி எல்லா பெரியவங்களும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் வச்சா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ கல்யாண வீடுகளெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் நமக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே தாளிப்பாங்க. நல்லாயிருக்கும், பார்க்க நல்ல மணமாக நல்லா ஒரு இதாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பெருங்காயத்தை போட்டுப்போம். எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. அது கூட கடுகு எடுத்து போட்டுக்குவோம். அதோட உளுந்தம்பருப்பையும் போட்டு நல்லா தாளிச்சுக்குவோம். கருவேப்பிலை போட்டுப்போம். இப்போ நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கணும். இப்போ வதக்கும்போது நல்லா மணம் வருது. அதில் அந்த இந்துப்பு போட்டோம்னா கொஞ்சம் சட்டுன்னு, அதாவது இந்துப்புன்னு இல்லை உங்களுக்கு நான் வீட்டில் எல்லாமே நாங்கள் இந்துப்பு தான் பயன்படுத்திக்கிறோம். இந்த சால்ட்டு, கல்லுப்பு இல்லை, கல்லுப்பும் நாங்கள் அதை தான் பயன்படுத்திக்கிறோம். இதுவும் அதான் பயன்படுத்துகிறோம், தூள் உப்பு. இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கும், நமக்கு சட்டுன்னு வதங்கிடும். வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலர் போயிடாமல் ஒரு பக்குவமாக இந்த ஒரு டார்க் பிங்க் ஷேட் வரும்ல, அந்த மாதிரி இருக்கிற தருவாயிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்தது தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த சமயத்தை அந்த தக்காளியை போட்டுக்கோம். தக்காளி வெங்காயம் ரொம்ப நேரம் ஆகிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் தக்காளியை போட்டுட்டோம்னா அந்த ஈரப்பதத்தில் வெங்காயத்தை அப்படியே கலர் மாறாமல் நம்ம அப்படியே தக்க வச்சுக்கலாம். அப்படியே நல்லா வதங்கி வருது. இப்போ தக்காளி அது ரொம்ப குழன்னு போட்டு குத்தி நசுக்கி ஜாம் பண்ணிடக்கூடாது. நம்ம அது கொஞ்சம் அப்படியே இப்போ அந்த பீசஸ் இருக்கு இல்லையா, அப்படியே இருக்கணும். சாப்பிடும்போது அது கொஞ்சம் வாயில் அப்படியே படணும், திப்பி திப்பியாக படணும் நமக்கு. அப்போ அந்த தயிரோடு சோக்காய் சாப்பிடும்போது அது ஒரு ருசியாக இருக்கும் நமக்கு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கேரட் துருவலையும் போட்டு லைட்டாக பரட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம அடுப்பில் வச்சே போடணுன்ற அவசியம் இல்லை, ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூட்டிலையே கேரட்டை துருவி ஊற்றிட்டு பரட்டி விட்டுடுவோம். ஏன்னா கேரட் வெந்து போய் குழஞ்சி போயிடக்கூடாது. எண்ணெய் சூட்லையே அது வதங்கினா போதும். பார்த்திங்களா, இந்த கலர் போகாமல் அப்படியே நம்ம இது பண்ணிக்கிறது. இப்போ அது மேலேயே தேங்காய் பூவையும் போட்டு வதக்கிக்கலாம். அதாவது தேங்காய் பூவும் கேரட்டு எல்லாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கணும்.
இப்போ ஸ்டவ் நல்லா சட்டியுமே இந்த எண்ணெய் பேனுமே நல்லா வந்து ஆறி வந்துருச்சு. இப்போ தயிர் அதில் விட்டு கலந்துக்கலாம். அப்படியே தயிர் தட தடன்னு ஓடக்கூடாது. இப்போ தயிரை நம்ம இப்போ இன்னொரு எந்த இதில் கலவையை நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோமோ அதுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு அப்படியே போட்டு தயிர் அந்த ஒரு கப்பு போதும். பெசர்ன மாதிரி சொல்லுவாங்க இல்லையா வீட்டில், அந்த மாதிரி அது மாதிரி இருந்தால் போதும். தடை தடன்னு அப்படியே லிக்யூடாக இருக்கக்கூடாது. கெட்டி தயிர் தான் நம்ம கலந்துக்கணும். இந்த கலவைக்கு இன்னும் கொஞ்சம் தயிர் விடலாம் போல் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு 1/2 கப்புக்கு தயிரை கலந்துக்கிறேன். அது மேலேயே ஊற்றிக்கிறேன். நல்லா இருக்கா பாருங்கள். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியோட புளிப்பு தயிருக்கு வந்து ரொம்ப புளிக்காமல அன்னைக்கு உரக்குத்துனது இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண தயிர் இது. அதோட டேஸ்ட்டும் மனமுமே நல்லாயிருக்கும். எப்போவுமே இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே நாட்டு பசுமாட்டு பாலில் தான் இது பண்ணுறது. எங்களுக்கு கிடைக்கும் இங்கே பக்கத்தில். அதனால் வந்து அப்புறம் வீட்டில் மாடு இல்லை, வாங்குறது தான். அது கிடைக்கும் எனக்கு. நான் அதில் தான் எல்லாமே செய்கிறது. ஸ்வீட் செய்கிறதுனால அதில் தான், சாப்பிட்றது குடிக்கிறதுக்கும் அதான், தயிருக்கும் அதான்.